ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கு இந்த 2 நாளா. கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். அவ்வளோதான். இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணுன்றக்காக தான் நான் சொல்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னைய பற்றி கவலைப்படலை. நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். நாங்கள் தான் முதல்ல அடித்து அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு. அங்கே ஊர்க்காரங்களும் தெரியும். ஊர்க்காரங்க அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையனை அடிச்சுக்கணும் அந்த ஒப்படைச்சாரன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மாதிரி நினச்சிதான் நான் அந்த வீடியோ நான் எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சிடும், யார் என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில். ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நாவு பூசாம இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அவங்க வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான். ஆனா நான் என்னையும் அவனை இந்த இதுல சம்பந்தப்படுத்துன்ற வகையில பேசுறது ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கு இந்த 2 நாளா. கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். அவ்வளவுதான். இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணுன்றக்காக தான் நான் சொல்றேன். ஆனா கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனா அது யாருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என் உயிர் போனா கூட நான் அதை பத்தி கவலைப்படலை. ஆனா இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க. ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனா இன்னைக்கு அவங்க பயப்பட ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னைய பத்தி கவலைப்படலை. நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியா நிக்கிறேன்.